இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வங்கதேசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை அங்கே அதிகரித்துள்ளது. இதற்கிடையே கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி வங்கதேச மாணவர்கள் அமைப்பின் தலைவர் ஷெரீப் ஓஸ்மான் ஹாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து அங்கு வன்முறை சம்பவங்கள் தீவிரமடைந்தன. இந்துக்களை தேடி பிடித்து தாக்குவதுடன் அவர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. கடந்த 35 நாட்களில் மட்டுமே 11 இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இந்துக்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ஒப்பந்தமாகியிருந்த முஷ்தபிஜூர் ரஹ்மான் கொல்கத்தா அணியில் இருந்து விலக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த வங்கதேசம் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்கு இந்தியாவுக்கு வரமாட்டோம் என்று முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளிடையே பதற்றம் நிலவி வந்தது. இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியர்களுக்கான விசா மற்றும் தூதரக சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக வங்கதேசம் அறிவித்துள்ளது. வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான விசாக்களை தவிர்த்து சுற்றுலா உள்ளிட்ட பிற வகை விசாக்கள் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்தின் விசா வழங்கும் பணிகள் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி முதலே நிறுத்தப்பட்டுவிட்டது. இப்போது கொல்கத்தா, சென்னை, மும்பை, அகர்தலா மற்றும் கவுஹாத்தியில் செயல்பட்டு வரும் வங்கதேச தூதரகங்கள் மூலம் வழங்கப்படும் விசாவும் நிறுத்தப்படுகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 25 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களது ஆவணங்களை போலீசார் சரிபார்த்தனர். அப்போது போலி ஆவணங்கள் தயாரித்து சட்டவிரோதமாக வசித்து வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சில இந்திய அடையாள ஆவணங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவர்கள் உள்ளூர் மக்களுடன் மக்களாக சட்டவிரோதமாக வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட நபர்கள் விரைவில் நாடு கடத்தப்படுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.